நேற்று ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு ஆனுவல் டேன்னு மாயக்குட்டியும் நானுமே ஈவினிங் கிளம்பி போயிட்டோங்க. டான்ஸு, திருக்குறள் எல்லா காம்படிஷன்லேயும் சேர்ந்துருந்தாங்க. சரி போய் பார்ப்போன்னு போயாச்சுங்க. யாழினி குட்டி பிறந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கோம். இந்த அளவுக்கு அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் டெவலப் ஆகியிருந்தது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சின்ன குழந்தையிலேருந்து அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அழகான ஒரு க்ரோத் இருக்குது. அதுவும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வேறு லெவலில் மாறிட்டாங்க மேடம். கொஞ்சம் வருஷம் முன்னாடி ரொம்ப குட்டி பாப்பாவாக பார்த்தவங்க இப்போ இவ்வளோ தூரம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு வருஷம் முன்னாடி எல்லாம் ஸ்கூலுக்கு தாத்துறதே பெரிய வேலையாக இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவாங்க. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுவாங்க, அடம்பிடிப்பாங்க, வாமிட் பண்ணுவாங்க. பயங்கர பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் அப்படியே ஸ்லோவாக ஸ்கூலில் அடாப்ட் ஆக ஆரம்பித்தாங்க. இப்போது ஸ்டேஜில் ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கூட ஸ்டேஜ் ஃபியர் இல்லை, ஒரு பயம் தயக்கம் எதுவுமே கிடையாது. எப்போ யாழினி அக்கா ஸ்டேஜுக்கு வருவாங்கன்னு மாயாக்குட்டி கேட்டுகிட்டே இருந்தால், யாழினி ஸ்டேஜுக்கு வந்ததுமே அம்மா அப்பா எங்கே இருக்காங்க, தாத்தா பாட்டி எங்கே இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு ஒவ்வொருத்தங்களாம் தேடி அவங்களுக்கெல்லாம் கையாட்டினாங்க. ஸ்டேஜில் ஏறுறதே பெரிய விஷயம். ஸ்டேஜிலேருந்து நம்மளை யார் யார் பார்க்க வந்திருக்காங்கன்னு எல்லாமே நோட் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக ஆக்ஷன் பண்ணது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. யாழினியோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜுக்கு கீழே முன்னாடியே உட்காந்துருந்ததுனால ஈஸியாக எங்களை எல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனால் யாழினியோட அத்தை மாமா வந்து கொஞ்சம் பின்னாடி லாஸ்ட்டில் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா குட்டி பாப்பா இருக்காங்க, அவங்கள மேனேஜ் பண்ண முடியல.